Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பொங்கல் விருந்து செய்ய போறோம். பொங்கல் விருந்துக்கு மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல், அது மட்டும் இல்லாம கொட்சு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வறுத்துக்கலாம். சிம்ல வச்சுட்டு பொன்னிறமா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க கூடாது. நம்ம அப்படியே போட்டோம்னா பொங்கல் வந்து என்னன்னா பச்சை வாசம் அடிக்கும். அதனால வறுத்து போட்டோம்னா சக்கரை பொங்கல் எப்பவுமே டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நிறைவாக ஊற்றிக்கணும். பொங்கல் பானையில் நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ நம்ம ஏன்னா இந்த அரிசியில் எல்லாமே என்னென்னா பொங்கி வரதில்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினா என்னென்னா பொங்கி வரும். அதனால் நான் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ நிறைவாக நம்ம ஊற்றிட்டோம். இது கூட நம்ம பாசிப்பருப்பை முதலே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அதாவது இப்போ பொங்கி வரும். இப்போது பொங்க போகுது. அதாவது பொங்கல் வைக்கிறப்ப எப்போவுமே கிழக்கு வந்து பொங்கணுங்கிறது வந்து நம்மளோட ஐதீகம். இப்போ பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கிழக்கு பொங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்படி பாசிப்பருப்பு. எப்போவுமே பச்சரிசி வந்து என்னென்னா ரைஸ் வந்து நிறையா வரும். நம்ம ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. ஒரு 200 கிராம்ஸ் இருந்தாலே போதும். இந்த பொங்க பானைக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போது நம்ம ஏலக்காய் பொடி, வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 ஏலக்காய் இருக்கும். பொடி போட்டுட்டு நம்ம வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கடைசியாக முந்திரி, திராட்சை தாளித்து, அதாவது நெய்யில் வந்து தாளித்து கொட்டிக்கலாம். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது காஞ்சிருச்சு. இது ஒரு 20 முந்திரி கிட்ட எடுத்திருக்கேன். அப்படியே போட்டுக்கலாம். எண்ணெய் அப்படியே உருகட்டும். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சிட்டோம். இது கூட முந்திரி, தேங்காய் எல்லாமே கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி. அடுத்தது நம்ம மிளகு பொங்கலுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன். அதாவது அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிட்டேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும். அதனால் இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 அதாவது இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி தான் விட்டுருக்கேன். நம்ம பொங்கல் கொஞ்சம் கொலகொலன்னு வேணுங்கிறதுனால இன்னொரு 1/4 டம்ளர் விட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறம் முந்திரி, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. கருவேப்பிலை. இதுக்கு முக்கியமானது பெருங்காயம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் பாசிப்பருப்பு, பச்சரிசி. இப்போ நம்ம தாளிச்சதை கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொசுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து அதை வந்து தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வரமிளகாய் ஒரு 8 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மொச்சை வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு, அதாவது ஒரு 25 கிராம்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், கத்திரிக்காய் 3 அல்லது 4 கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்குறேன். அதாவது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம
இதை வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம், வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், வெந்தயம், மல்லி விதை. நம்ம இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வரமிளகாயும் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வரமிளகாயும் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வறுத்துட்டோம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கொச்சு சாம்பார் பொடி ரெடி ஆயாச்சு. நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 20 வெங்காயமாவது ஆட் பண்ணணும். டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதக்கிட்டோம். அடுத்தது நம்ம மொச்சை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இதை நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம். 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். கத்திரிக்காயும் மொச்சையும் வேகணும். கத்திரிக்காய், மொச்சை 2 நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி, பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளியினோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம். நம்ம இந்த அளவுக்கு, அதாவது 100 கிராம் பாசிப்பருப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். இன்னுமே நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிச்சுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு கொச்சு. பொங்கல் விருந்தன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கிறேன். அனைவரும் பொங்கல் அன்னைக்கு இதே மாதிரி பொங்கல் விருந்து செஞ்சு எல்லாத்தையுமே அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.